அதாவது முதல்ல ஒரு மனிதருக்காக எழுந்து நிற்பது சரியா. அதாவது ஒரு வாத்தியார் வர்றாரு, அவருக்காக நம்ம எந்திரிச்சு நின்று மரியாதை செலுத்துறது, இது மார்க்கத்தில் கூடுமான்னு கேட்டா, எழுந்து நிறுத்தல் என்பதை இஸ்லாம் ரெண்டு வகையா பிரிக்குது. ஒன்று மரியாதைக்காக எழுந்து நிற்பது, இன்னொன்று வரவேற்பதற்காக எழுந்து நிற்பது. வரவேற்பதற்காக எழுந்து நிற்பதுங்கிறது மார்க்கத்தில் கூடும் சரியா. வரவேற்பதற்காக எழுந்து நிற்கிறது, மரியாதைக்காக எழுந்து நிற்கிறது என்பதை எப்படி வித்தியாசப்படுத்துறது அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க என் வீட்டுக்கு வர்றீங்க, நான் எழுந்து நின்று வாங்க வரவேற்கிறேன். நான் உங்க வீட்டுக்கு வர்றேன், நீங்க எழுந்து நின்று வரவேற்கிறீங்க, மரியாதை கிடையாது. இப்ப நீங்க எங்க வீட்டுக்கு வந்தா நான் எந்திரிக்கிறேன், நான் உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க எந்திரிக்கிறீங்க. பரஸ்பரம் டூ சைடு இருக்கணும், அப்பதான் மரியாதை இல்லைன்னு அர்த்தம். மரியாதைக்கு செஞ்சா ஒன் சைடு தான் இருக்கும். ஏன்னா ஒருத்தன் தான் மரியாதைக்குரியும், ஒருத்தன் மரியாதை குறைஞ்சவனா இருப்பான். மரியாதைக்கு செய்யறதுல என்ன வராது, இரு தரப்பு வராது. ஆனா வரவேற்புக்கு ரெண்டு தரப்பு வரும். அப்ப நம்ம கருணாநிதி வீட்டுக்கு நான் போறேன்னு வைங்களேன், அவர் ஒரு பழக்கம் இப்ப முடியல, இருந்தாலுக்கு அவர் எந்திரிச்சு வரவேற்பாரு. இப்ப வயசானதுனால முடியல, எந்திரிச்சு என்ன செய்வாரு, அவரு வரவேற்பாரு. இப்ப அவர் எங்க வீட்டுக்கு வர்றாருன்னு வைங்க, நான் எந்திரிச்சு நிக்கிறேன், நல்லா நிக்கலாம். ஏன், நான் போகும்போது அவர் நின்றார்ல, நான் போகும்போது அவர் நிக்கிறாரு, அவர் நான் நிக்கிறேன். அப்ப இது பரஸ்பரமா உள்ளது. சில பேர் என்ன செய்வான், நம்ம போன உட்காந்துட்டு தான் இருப்பான், அவன் வந்தா அப்ப நம்ம எந்திரிக்கன்னு நினைக்கிறான். அது கூடாது, அது ஒன் சைடு. ஒன் சைடு வந்தா என்னமாவது, அவ்வளவுதான் எந்திரிக்கிறதுக்கு தகுதியான ஒரு மாதிரி, நம்ம மட்டங்கிற மாதிரி வந்துருது. அப்ப இஸ்லாத்துல உதாரணமா ஃபாத்திமா நாயகி வருவாங்க, ரசூல் சொல்றாரு எழுந்து போய் வரவேற்பாங்க. மரியாதைக்கா? மகளுக்கு தகப்பனார் மரியாதையா கொடுப்பாங்க இல்ல, அவங்கதான் அப்ப எழுந்து நின்று போய் வரவேற்றிருக்கிறாங்க. அது மாதிரி சாதுங்கிற ஒரு சஹாபி வரும்போது ரசூல்லா வாசல் வரைக்கும் என்ன நினைச்சிருக்காங்க, வரவேற்கிறது. வரவேற்கிறதுக்காக செஞ்சால் என்ன இல்ல, தப்பு கிடையாது. ஒரு மேடையில் 10 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, இத்தனை பேர் வருவாங்க, எந்திரிக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு அப்படி எந்திரிப்பாங்க. இது எதுக்கு எந்திரிக்கிறான், மரியாதைக்கு. இது கூடாது. அப்ப அது மாதிரி ஒரு நிலையெல்லாம் பள்ளிக்கூடத்தில் உள்ளதான் அப்படித்தான். அப்ப நீங்க வரும்போது வாத்தியார் எந்திரிப்பாரா, வாத்தியார் வரும்போது நீங்க எந்திரிக்கிறீங்கன்னா இது ஒன் சைடு தானே. அப்ப இது ஒன் சைடா வருது. இது மார்க் அடிப்படையில் எழுந்து நின்று மரியாதை செலுத்தல் என்பது. என்ன ரசூல்லா என்ன சொல்லிட்டாங்க, நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிற சபைக்கு நான் வந்தால் எனக்காக நீங்க எழுந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு முஸ்லிம் ஆசிரியராக இருந்தால் மாணவர்களுக்கு இது சொல்லியே கொடுக்கணும். என்ன சொல்லணும், எனக்காக நீங்க எழுந்திருக்க கூடாது. ஏன்னா மார்க்கு தெரிஞ்சவரா இருந்தா அவரே சொல்லி பண்ணணும், நான் வரும்போது நீ எந்திரிக்காதப்பா. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யார் ஒருவன் தனக்காக மற்றவர்கள் எழுந்து நிற்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அவன் நரகத்தில் அவனுடைய இடத்தை பதிவு செய்து கொள்ளட்டும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒருத்தன் எனக்காக எழுந்து, நீங்களும் நாளைக்கு ஆசிரியரா வரலாம், நீங்க முடிவு எடுத்துக்கிறோம், நம்ம நினைஞ்சிடக்கூடாது, நம்ம மாணவர்கள்ட்ட சொல்லி எனக்காக எழுந்து நிற்க கூடாதுன்னு சொல்லி போடணும் அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு வந்துடணும். அதே நேரத்தில் சில நேரங்களில் நம்ம நிர்பந்தமாக நம்ம மீது சுமத்தப்படும். ஏன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் எழுந்து நிற்காட்டி உங்களை போடான்றுவான், நீக்கி விட்டுருவான். அது ரூல், அது சட்டமா வச்சிருக்கான். ஒரு ஸ்கூல் இருக்குது, எல்லாம் எந்திரிப்பாங்க, நீங்க மட்டும் எந்திரிக்கலன்னா அப்ப என்ன ஆகுதுன்னா நிர்பந்தம். மார்க்கத்தில் நிர்பந்தத்துக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது. அப்ப ஒரு நீதிமன்றம் வருது, ஜட்ஜி வரும்போது நம்ம எந்திரிச்சு நிக்காட்டி என்ன செய்வான், தீர்ப்பு வேணும் தப்பா சொல்லி நிக்கணும் கண்டிப்பா. அந்த மாதிரிலாம் இருக்கு. ஜட்ஜி வரும்போது எல்லாம் என்ன செய்வாங்க, எழுந்து நிற்பாங்க. இப்ப நான் எங்களுக்கெல்லாம் கேஸ் போட்டுருப்பாங்க, நான் கோர்ட்டுக்கு போவோம். அதுக்காக என்ன, ஜட்ஜி வர்ற வரைக்கும் வெளியே நின்று, ஏன் போய் இவனுக்கா நிக்கணும், உட்கார்ந்தா எந்திரிக்கணுமே, வெளியே வாசல் நின்று வந்தனு போய் உள்ள நின்றுக்குருவோம். அப்ப அவனுக்காக எந்திரிக்கலன்னு ஆயிரும். நாங்க ஜட்ஜி வர முந்தையே கோர்ட்டுக்கு போனா வெளியே நின்றுகிட்டே இருப்போம், அவனுக்காக நிக்கல, நாங்க நின்றுட்டு இருக்கிறோம். அப்ப அவர் வரும்போது நாங்க நின்றுட்டு இருப்போம், அப்படி செஞ்சுட்டு போயிடலாம். அப்ப இந்த மாதிரி ஒரு நீங்க உட்கார்ந்து இருந்தா எந்திரிக்கிற பேச்சு வரும். பள்ளிக்கூடத்துல முன்னாடி வந்துட்டீங்களா, நின்றுட்டே இருங்க, அவர் வரும்போது நின்றுங்க, நம்ம அவனுக்கு நிக்கல, இல்ல அது நின்றுதான் ஆவணும்னு வந்தால் ஒரு தந்திரத்தை கையாண்டு என்ன செஞ்சிடலாம், இதை சால்வ் பண்ணிக்கலாம். அல்லது இது நிர்பந்தம் வராது, நீங்க அவருக்காக நிக்கல, நீங்க ஆல்ரெடி நின்றுட்டு இருக்கிறீங்க. அப்ப நின்றுகிட்டு இருந்துட்டோம்னு சொன்னா அவர் வரும்போது நின்றுட்டு இருந்த மாதிரி ஆகாது, நம்ம முன்னாடியே நம்ம என்ன செஞ்சிட்டோம், நிக்கிறோம் அப்படின்னு வந்துருது. அப்படி முடியல, ரொம்ப நேரத்துக்கு முந்தி வந்துட்டீங்க, அவர் பிந்தி வர்றாரு அப்படின்னு வந்தா எந்திரிக்காட்டி பிரச்சனை வரும்னா நிர்பந்தத்துக்கு மார்க்கத்தில் கேள்வி இல்லை. மார்க்கத்தில் என்ன இல்லை, நல்லா தெரியாம செய்ய வேண்டிய நிலை இருக்குது, இதுல இருந்து காப்பாத்தரலான்னு சொல்லிவிட்டு எந்திரிச்சு நின்றால் மனம் விரும்பி நிக்காம இதுல இருந்து மீளணும், இதை ஒழிக்கணும், இது தப்பு தான் அப்படின்னு விளங்கி என் மீது திணிக்கப்படுறதுனால நான் இதை செய்யறேன் அப்படின்னு நம்ம செஞ்சால் எந்த ஆத்மாவையும் சக்திக்கு மீறி எல்லாம் என்ன செய்ய மாட்டான், சிரம குரான்ல இருக்க இல்லையா, லாயு கொல்லி ஃபுல்லாக நப்சன் இல்லா உசாகா.
அப்ப எந்திரிச்சு நிக்கிறதுங்கிறது அதே மாதிரி உள்ளதுதான். அப்ப இதே அடிப்படைலாம் எல்லாமே வரும். இந்த சல்யூட் அடிக்கிறது இதெல்லாம் வந்து கொடிக்கு முன்னாடி சல்யூட் அடின்னு சொல்லுவான். கொடிக்கு வந்து சல்யூட் அடிக்கிறேன்னு அது என்ன, அது இதை விளங்குமா? அது ஏதாவது அறிவு இருக்குதா? ஒரு மனுஷனுக்கு செஞ்சாலாவது அவன் இதை மரியாதை உணர்றான்னு வச்சுக்கலாம். இவன் என்ன பண்றான், கொடிமரத்துக்கு அடிங்கிறான். கொடிமரத்துக்கு அடிக்கிறதும் கொடிமரத்தை கும்பிடுறதும் எல்லாம் ஒண்ணுதான். அது ஒரு ஆற்றலும் இல்லை. அவன் மூட நம்பிக்கையில் இருக்கிறான். இதான் மரியாதை நினைக்கிறான். ஆனா அதை அடிக்கலைன்னு சொன்னா உங்களுக்கு ஆக்ஷன் எடுப்பான்னு சொன்னா, நமக்கு அல்லாஹ் ஒரு கல்வி கூடத்தை தந்து நடத்தக்கூடிய நேரத்தில் இதெல்லாம் மாத்தி அமைக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வளர்த்து கொண்டு அது சட்டமான்னு நீங்க பார்க்கணும். அது சட்டமாக இருந்து தவிர்க்க இயலலைன்னு சொன்னா நிர்பந்தத்துக்கு எல்லாம் கேள்வி கேட்க மாட்டான். அடிச்சா அடிங்க, அடிக்கடி சும்மா போங்கடா அப்படின்னு சொன்னா விட்டுட்டு போயிருங்க. அதுல என்ன செய்வாங்க, அந்த முதல் வரிசையில தான் கவனிப்பானுவோம் அடிக்கிறானாண்டு. லாஸ்ட்ல இருந்து எவனும் தெரியாது. நீங்க என்ன செய்யலாம், தந்திரங்கள் சிலது இருக்குது. இந்த கொடிக்கு மரியாதை செய்யும் போது இந்த முன்னாடி இருந்துகிட்டு வேற நின்றா தான் செய்வான். அடே அவன் யாரான்னு கேட்பான். வரிசையா நின்று பின்னாடி நின்றா யாரா தெரியாது போது அவன்லாம் அடிச்சு நீங்க வச்சு முன்னிட்டு போங்க. அப்ப அந்த நிர்பந்தம் நமக்கு வராது. அப்படி நிர்பந்தமா வந்தால் நீங்க செஞ்சா குற்றம் இல்லை. ஆனா அதையும் என்ன செய்யலாம், நான் நிக்கிறதுக்கு ஒரு தந்திரம் இருக்குல்ல, அது மாதிரி இதுக்கு ஒரு தந்திரத்தை கையாண்டு கொள்ளலாம். நிக்கிறதுக்கு முன்னாடி நிக்கிறது மூலமா சமாளிக்கிற மாதிரி பின்னாடி போய் கூட்டத்தில் லாஸ்டா போய் நின்றுட்டா என்ன ஆயிரும், யாருடைய பார்வையும் படாது. அதாவது நீங்க கையை தூக்கணும் தூக்காது யாருக்குமே என்ன செய்யாது தெரியாது.